அழகர் மலையில் கருப்பன் காவல் காப்பதற்கான கதை தெரியுமா? அழகர் மலையின் ஆழ்ந்த காட்டு அமைதிக்குள் ஒரு சக்தி வாய்ந்த காவல் தெய்வத்தின் இருப்பை இன்றும் பக்தர்கள் உணர்கிறார்கள். அதுதான் 18ஆம் படி கருப்பண்ணசாமி. பழங்காலத்தில் அழகர் பெருமானின் கோவிலையும் செல்வங்களையும் பாதுகாக்க ஒரு வீரன் இருந்தார். அவரின் விசுவாசம் அசைக்க முடியாதது, அவரின் தைரியம் அளவிட முடியாதது. ஒரு இரவு கோவிலின் செல்வங்களை கொள்ளையடிக்க திருடர்கள் மலையை ஏறி வந்தனர். அந்த இருட்டில் ஒரே மனிதன் அவர்களுக்கு எதிராக நின்றார். அது ஒரு சாதாரண போராட்டமில்லை, அது நம்பிக்கைக்கும் தீமைக்கும் நடந்த போர். கோவிலை காப்பாற்றிய அந்த வீரத்தின் காரணமாக அழகர் பெருமான் அவருக்கு அருள் வழங்கினார். அவரை இந்த மலையின் நித்திய காவல் தெய்வமாக ஆக்கினார். அவர் நின்ற இடம் இன்று நாம் பார்க்கும் அழகர் மலை 18ஆம் படி. இன்றும் அந்த படியை கடக்கும்போது பக்தர்கள் முதலில் கருப்பண்ணசாமியை வணங்குகிறார்கள். ஏனெனில் அவர் நீதியின் சாட்சி, பாதுகாப்பின் அடையாளம். அழகர் மலையின் எல்லையில் நிற்கும் அந்த மௌன காவலன் 18ஆம் படி கருப்பண்ணசாமி.